அயோத்தி மகாத்மியம் 9ஆம் அத்தியாயம். பல்வேறு தீர்த்தங்களின் மகிமை. குறிப்பு: இந்த அத்தியாயம் கயா கூபா, பிசாச மோசனம், மானசா மற்றும் தமசா நதி மற்றும் அதன் இயற்கை அழகின் பாரம்பரிய சிறந்த விளக்கம் மற்றும் துறவி மாண்டவ்யரின் வார்த்தைகள், சீதா குண்டம், பைரவர், பரதர் மற்றும் நந்தி கிராமத்தில் அவரது இல்லம், ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமி தங்கள் பிசுபிசுப்பான முடியை அகற்றிய ஜடா குண்டம், அதன் வருடாந்திர திருவிழா சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் இருண்ட பாதியில் 14வது நாளில் கொண்டாடப்படுகிறது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், ஜடா குண்டத்தின் தென்கிழக்கில் கயா கூபா என்று அழைக்கப்படும் பெரிய தீர்த்தம் அமைந்துள்ளது. அது விரும்பிய அனைத்தையும் வழங்குகிறது. அங்கு புனித நீராடி தனது திறனுக்கு ஏற்ப தானங்களை வழங்குவதன் மூலமும் ஸ்ரார்த்த சடங்குகளை செய்வதன் மூலமும் ஒரு சிறந்த பிராமணர் தான் விரும்பும் அனைத்தையும் பெறுகிறார். நரகத்தில் இருக்கக்கூடிய திருமேனிகள், அதாவது தந்தையர் மற்றும் தாத்தாக்கள், அந்த ஸ்ரார்த்தம் செய்யப்படும் போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறார்கள். பிராமண முனிவரே, அந்த ஸ்ரார்த்தம் செய்யப்படும் போது ஒருவர் பித்ருக்களிடம் கடன் பட்டிருப்பதிலிருந்து விடுபடுவார். அரிசி உருண்டைகளை வழங்குவது ஒருவரின் திறனுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். அந்த தீர்த்தத்தில் பார்லி தானியங்கள், பால், புட்டு, எண்ணெய், பிண்ணாக்கு அல்லது வெல்லம் ஆகியவற்றை கொண்டு ஒரு ஸ்ரார்த்தம் செய்யப்பட வேண்டும் என்று முனிவர்கள் கட்டளையிட்டுள்ளனர். இது பித்ருக்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது. நம்பிக்கை உள்ள மனிதர்களால் அங்கு ஸ்ரார்த்தம் செய்யப்பட வேண்டும். அவர்களின் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அனைத்து தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். பித்ருக்கள் திருப்தி அடையும் போது பக்தன் செழிப்பாகி புத்திர பாக்கியம் பெறுகிறான். ஸ்ரார்த்தத்தால் சாந்தப்படுத்தப்பட்ட பித்ருக்கள் ஸ்ரார்த்தம் செய்பவர்களுக்கு பல மகன்கள், செழிப்பு, மகிமை மற்றும் ஏராளமான உலக இன்பங்களை வழங்குகிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இங்கு நம்பிக்கை உள்ளவர்கள், விரும்பத்தக்க நன்மைகளை பெற விரும்பும் நபர்கள் தங்கள் கட்டளைகளின்படி ஸ்ரார்த்தத்தை தீவிரமாக செய்ய வேண்டும். குறிப்பாக கயா கூபத்தில் பித்ருக்களுக்கு வழங்கப்படும் ஸ்ரார்த்தம் முடிவில்லா நன்மைகளை பெறுகிறது. அமாவாசை திங்கட்கிழமையுடன் ஒத்து போகும்போது, அதாவது இணைந்து வரும்போது, பித்ருக்களுக்கு வழங்கப்படும் ஸ்ரார்த்தம் முடிவில்லா நன்மைகளை தருகிறது. மற்ற திங்கட்கிழமைகளிலும் ஸ்ரார்த்தத்தை விதிகளின்படி செய்யலாம். இது பித்ருக்களுக்கு திருப்தி அளிக்கிறது. வழங்கப்படுவது முடிவில்லா நன்மைகளை தரும். இதற்கு கிழக்கே பிக்ஷாம சோசனம் எனப்படும் தீர்த்தம் உள்ளது. இது சிறந்த தீர்த்தங்களில் மிகச் சிறந்தது. அது நன்மைகளை தருகிறது. அங்கு நீராடி தான தர்மம் செய்தால் ஒருவர் ஒருபோதும் பிக்ஷாகராக மாற மாட்டார். புனித நீராடல், தன தானம் மற்றும் ஸ்ரார்த்தம் ஆகியவை நம்பிக்கை உள்ள மனிதர்களால் மிகுந்த முயற்சியுடன் செய்யப்பட வேண்டும். பிசாச போக்கை போக்குவதற்காக மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் பிரகாசமான பாதியில் 14ஆம் நாளில் புனித நீராடல் குறிப்பாக செய்யப்பட வேண்டும். அதன் மிக அருகில் கிழக்கு பக்கத்தில் மானசா என்ற தீர்த்தம் உள்ளது. இது புண்ணியவான்களின் தலங்களில் முதன்மையானது. அங்கு புனித நீராடல் சிறப்பாக எடுக்கப்பட வேண்டும். புனித நீராடல் மற்றும் தானங்கள் செய்வதன் மூலம் ஒருவர் விரும்பும் அனைத்து நன்மைகளையும் அடைகிறார். பல்வேறு வகையான பாவங்கள், அவை மேருவை போல பெரியதாக இருந்தாலும் அங்கு புனித நீராடல் காரணமாக மறைந்துவிடும். ஒருவரிடம் மன, வாய்மொழி அல்லது உடல் ரீதியான எந்த பாவமும் இருந்தாலும் அது புனித நீராடல் காரணமாக கரைந்துவிடும். இந்த தீர்த்தத்தில் ஆண்டுதோறும் திருவிழா, புனித சடங்குகளில் ஈடுபடும் புண்ணிய குணமுள்ள மனிதர்களால் பிரௌஷ்டபத எனப்படும் பாத்ரபத, அதாவது ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். அதன் தெற்கே தமசா என்ற நதி உள்ளது. இது புண்ணியத்தின் ஒரே மூலமாகும். இது பெரும் பாவங்களை அழிக்கும். இங்கு செய்யப்படும் புனித நீராடல் மற்றும் தான சடங்குகள் எப்போதும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும். அதன் கரையில் அழகான மற்றும் எப்போதும் பலன்களை தரும் பல வகையான சுத்திகரிக்கப்பட்ட ஆன்மாக்களின் முனிவர்களின் புனித வாசஸ்தலங்கள் உள்ளன. மாண்டவ்ய முனிவரின் புனித
புனித வாசஸ்தலமும் உள்ளது. அது பாவங்களை அழிக்கும். சிறந்த முனிவரே, அது அதன் கரையில் உள்ளது. அது எல்லா இடங்களிலும் மிகவும் கவர்ச்சிகரமானது. பல்வேறு வகையான மரங்கள் காரணமாக அவரது தவத்தோப்பு மிகவும் அழகாகவும் மிகவும் வசீகரமாகவும் இருக்கிறது. சிறந்த தமசா நதி உருவாகும் காடு மிகவும் புண்ணியமானது மற்றும் புனிதமானது. இது ஒரு சிறந்த பகுதி. இதை பார்வையிடுவதன் மூலம் மனிதர்கள் தங்கள் பாவங்கள் அனைத்தையும் அழித்து கொள்வார்கள். தவ தோப்பு மகிமை அடைகிறது. பல்வேறு வேலிகள் மற்றும் புதர்கள் முழுமையாக பூத்து குலுங்குவதால் இது மிகவும் வசீகரமானது. பரவலான கொடிகளின் வலை பின்னல் கீழே சாய்ந்து கிடக்கிறது. சுற்றிலும் ஏராளமான மலர்களுடன் பல்வேறு மரங்கள் உள்ளன. பல முட்களுடன் முழுமையாக பூத்திருக்கும் கேடக மரங்கள் உள்ளன. மிகுந்த நறுமணமுள்ள தமாலா மரங்கள் உள்ளன. இந்திய லவங்கப்பட்டை உள்ளது. பாகுலாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அசோக மலர்கள் முழுமையாக பூத்திருக்கும் வேலிகளால் இது நிறைந்துள்ளது. தேனீக்கள் இந்த மலர்களை சுற்றி பெரிய கூட்டமாக வட்டமிடுகின்றன. சில இடங்களில் தவத்தோப்பு முழுவதும் பூத்த தாமரைகளின் மகரந்த தூசியால் அலங்கரிக்கப்பட்ட பறவைகளின் சப்தங்களுடன் எதிரொலிக்கிறது. மற்றும் சுவையான பழங்களுக்கு இடையில் நகரும் சில இடங்களில் நீர்வாழ் பறவைகள், நீர் பறவைகள், மிகுந்த குடிபோதையில் அழகான காலினுள்கள் மற்றும் பிற பறவைகளின் சத்தங்கள் கேட்கின்றன. சில இடங்களில் சிவப்பு நிற வாத்துக்களின் சப்தம் கேட்கிறது. சில இடங்களில் கடம்ப நிற இறக்கைகள் கொண்ட வாத்துக்களின் வகை பறவைகளின் கூட்டங்கள் காணப்படுகின்றன. சில இடங்களில் கரண்டவ வாத்துக்களின் சப்தம் கேட்கிறது. சில இடங்களில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மற்றும் உற்சாகமடைந்த தேனீக்களின் கூட்டங்களின் சப்தம் காற்றை நிரப்புகிறது. இது உற்சாகமடைந்த மற்றும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த தேனீக்களால் அடிக்கடி வருகிறது. இது அழகான மற்றும் நறுமணம் கொண்ட மலர்களால் நிறைந்துள்ளது. சில இடங்களில் ஏராளமான மலர்கள் கொண்ட மாமரங்களும் கொடிகளால் நிரம்பிய திலக மரங்களும் உள்ளன. இது பல்வேறு வகையான மகிழ்ச்சி அடைந்த பறவைகளால் அடிக்கடி வருகிறது. மேலும் இது ஹரிதா பூக்களின் கூட்டங்களின் சத்தங்களால் நிறைந்துள்ளது. இவ்வாறு அந்த தவ தோப்பு ஒரு வசீகரமான தோற்றத்தை கொண்டுள்ளது மற்றும் அது குறிப்பிடத்தக்க வகையில் பிரகாசிக்கிறது. இது நிக்குலா மரங்களின் அடர்த்தியான வளர்ச்சியுடன் நீல நிறத்தில் தோன்றுகிறது. இது மயில்களுடன் அழகாக இருக்கிறது. குடிபோதையில் இருக்கும் பெண் பறவைகளின் கூட்டத்தில் கீச்சிடும் சப்தங்களால் இது இனிமையாகிறது. மிகுந்த மகிழ்ச்சியடைந்த தேனீக்கள் பூத்த மரங்களின் கிளைகளுக்கு இடை குடியேறுகின்றன. புதிய முளைகள் மற்றும் மென்மையான தளிர்களின் அழகால் இது மிகவும் அற்புதமாக உள்ளது. இது சிறந்த பழங்களால் நிறைந்துள்ளது. இதனால் இது அதிகப்படியான மகிமையை கொண்டுள்ளது. இது எல்லா திசைகளிலும் வசீகரமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. இது மாண்டவிய முனிவர் தனது பெரும் தபம் செய்த இடம். அந்த முனிவரின் சக்தியால் இந்த பெரிய தீர்த்தம் எப்போதும் தூய்மையானது மற்றும் புனிதமானது. அதன் கிழக்கே கௌதம முனிவரின் பெரிய புனித ஆசிரமம் உள்ளது. மேலும் கிழக்கே ஷாவண முனிவரின் ஆசிரமம் உள்ளது. முனிவர்களில் சிறந்தவரே, இந்த முதல் ஆசிரமம் தங்கள் தந்தை பராசர முனிவரின் தவக்களஞ்சியம். தமசா நதிக்கரையில் பெரிய துறவிகளுக்கு சொந்தமான பல்வேறு வகையான தீர்த்தங்களும் ஆசிரமங்களும் உள்ளன. அந்த தமசா நதி மிகவும் புனிதமானது மற்றும் குறிப்பிடத்தக்க வகையில் அற்புதமானது. அதில் பல யாக கம்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அங்கு புனித நீராடுவதன் மூலமும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமும் குறிப்பாக சார்த்த சடங்குகளை செய்வதன் மூலமும் ஒருவர் விரும்பும் அனைத்து நோக்கங்களையும் அடைவார். அதில் எந்த ஐயமும் இல்லை. குறிப்பாக மார்கழி மாதத்தின் பிரகாசமான பாதியில் 15ஆம் நாளில் அங்கு எடுக்கப்படும் புனித நீராடல் எப்போதும் மனிதர்களால் நன்மைகளை அடைய உகந்தது. எனவே சிறந்த முனிவரே, தூய்மையற்ற மனம் கொண்டவர்கள் புனித நீராடலை ஆர்வத்துடன் எடுக்க வேண்டும். அது விரும்பிய அனைத்து பொருட்களையும் அருளுகிறது. இதற்கும் மேல் தமசாவின் மீது மற்றொரு சிறந்த மற்றும் மங்களகரமான தீர்த்தத்தை நான் கூறுவேன். இது சீதா குண்டம்
என்று நன்கு அறியப்படுகிறது. இது ஸ்ரீ துக்தேஸ்வரருக்கு அருகில் உள்ளது. வருடாந்திர மங்களகரமான விழா பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் பிரகாசமான பாதியின் 4வது நாளில் கொண்டாடப்படுகிறது. விரும்பிய அனைத்து பொருட்களையும் அடைய விக்னேஸ்வரரை நாம் வழிபட வேண்டும். அவரை நினைவு கூர்ந்தால் மட்டுமே அனைத்து தடைகளும் அழிக்கப்படும். அதன் தெற்கே பைரவர் என்ற தெய்வம் உள்ளது. அவரை பார்த்து ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. அவர் வாசுதேவரால் பாதுகாக்கப்பட்டு புனித தலத்தை பாதுகாப்பதற்காக அங்கு மரியாதையுடன் வைக்கப்படுகிறார். அவரது வழிபாட்டை முறையாகவும் மிகுந்த முயற்சியுடனும் செய்ய வேண்டும். பைரவமூர்த்திக்கு மிகுந்த மரியாதை காட்டுவதன் மூலம் ஒருவர் மன ரீதியாக விரும்பும் அனைத்து நன்மைகளையும் பெறுவார். ஆண்டுதோறும் மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் இருண்ட பாதியில் 8வது நாளில் விரும்பிய அனைத்து பொருட்களையும் அடையும் நோக்கத்திற்காக அங்கு கொண்டாடப்பட வேண்டும். ஒரு மிருகத்தை பலியாக கொடுப்பதோடு வழிபடுவதும் மக்களால் செய்யப்பட வேண்டும். அவர்கள் விரும்பிய அனைத்து பொருட்களையும் அடைவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பைரவமூர்த்தியின் அருளால் தான் தீர்த்தத்தின் வசிக்கும் இடம் தடைகளிலிருந்து விடுபடுகிறது. எனவே அவரது வழிபாட்டை மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும். இதற்கு வடக்கே அழகிய பரத குண்டம் உள்ளது. இங்கு புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதில் எந்த ஐயமும் இல்லை. அங்கு செய்யப்படும் புனித நீராடல் தானமும் எல்லையற்ற பலனை தரும். பல்வேறு வகையான சமைத்த அரிசியை கொடுக்க வேண்டும். அதேபோல் பல்வேறு வகையான ஆடைகளும் தெய்வங்களை ஆபரணங்கள் ஆடைகள் போன்றவற்றின் மூலம் மிகுந்த கவனத்துடன் வழிபட வேண்டும். முன்னர் முழுமையாக வெல்லப்பட்ட புலன்களை கொண்ட தூய ஆன்மாவான ரகு மன்னரின் குடும்பத்தின் வாரிசான பரதாழ்வார் நந்தி கிராமத்தில் தங்கி ஸ்ரீராமச்சந்திரரை தியானித்தார். அங்கே தனியாக அமர்ந்து அவர் பூமிக்கு அன்பானவர். அனைத்து குடிமக்களையும் பாதுகாத்தார். பரதன் என்ற மன்னன் ஒரு பெரிய குண்டத்தை உருவாக்கினான். ஸ்ரீராமரின் உருவத்தை நிறுவிய பிறகு அடக்கப்பட்ட புலன்களின் இளவரசன் வழிபாடு செய்தான். அந்த குண்டத்தில் ஒரு பெரிய புண்ணியம் இருக்கிறது. இது பல்வேறு புண்ணிய செயல்களுடன் தொடர்புடையது. அல்லிகள், நீல தாமரைகள், வெள்ளை தாமரைகள் மற்றும் சிவப்பு தாமரைகள் போன்ற பல்வேறு மலர்கள் உள்ளன. இது அன்னங்கள், சரச வாத்துக்கள் மற்றும் சிவப்பு வாத்துக்கள் போன்ற பல்வேறு பறவைகளுடன் பிரகாசிக்கிறது. தோட்டத்தில் மரங்களில் இருந்து ஏராளமான நிழலுடன் இது மிகவும் தூய்மையானது. அங்கு எடுக்கப்படும் புனித நீராடல் மிகவும் புண்ணியமானது. இது மாசுபாடுகள் இல்லாதது மற்றும் மகிழ்ச்சி மற்றும் பேரின்பம் நிறைந்தது. பக்தர்கள் புனித சார்த்த சடங்குகளையும் பித்ருக்களை நோக்கி நீராடுவதையும் செய்தால் பித்ருக்கள் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். அனைத்து தெய்வங்களும் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகளின்படி தங்கமும் சமைத்த அரிசியும் கொடுக்கப்பட வேண்டும். பக்தியுள்ள மனிதர்களால் இது மிகுந்த நம்பிக்கையுடன் செய்யப்பட வேண்டும். அதன் மேற்கில் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் பிறர் தங்கள் பிசுபிசுப்பான முடிகளை கீழே இறக்கி அகற்றிய சிறந்த ஜடா குண்டம் உள்ளது. இதனால் ஜடா குண்டம் அனைத்து சிறந்த தீர்த்தங்களிலும் மிகச்சிறந்த தீர்த்தம் என்று நன்கு அறியப்படுகிறது. இங்கு புனித நீராடி தான தர்மங்கள் செய்வதன் மூலம் ஒருவர் அனைத்து ஆசைகளையும் அடைகிறார். முந்தைய கிழக்கு குண்டங்களில் பரதனை ஸ்ரீயுடன் சேர்த்து வழிபட வேண்டும். ஜடா குண்டத்தில் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் அன்னை சீதையுடன் சேர்த்து வழிபட வேண்டும். வருடாந்திர திருவிழா சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் இருண்ட பாதியில் 14ஆம் நாளில் நடைபெறும். இவ்வாறு மகா கட்டளைகளின்படி முதலில் ஸ்ரீ ராமபிரானையும் அன்னை சீதையையும் வழிபட வேண்டும். பின்னர் பரத குண்டத்தில் லக்ஷ்மண சுவாமியை வழிபட வேண்டும். தம்பதியினர் அமிர்த குண்டத்தில் முறையாக முழுக்கு போட வேண்டும். இதன் மூலம் பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் புண்ணிய செயல்களின் உருவமாக வசிக்கிறார். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.